எல்லோருக்கும் வணக்கம். அன்பார்ந்த மாணவர்களே, இன்று 6ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் விரிவானம் பொருண்மை பாடறிந்து ஒழுகுதல் என்ற இயலில் மனம் கவரும் மாமல்லபுரம் என்ற இயலை நாம் இப்பொழுது காண்போம். எல்லோருக்கும் ஆசையாக இருக்கும், எங்கேயாவது போக வேணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும். அப்படி போகக்கூடிய பல்வேறு இடங்களில் கலைகளும் இலக்கியமும் சிற்பமும் ஓவியமும் கலைகளெல்லாம் கொண்டாடுகின்ற இடமாக இருப்பது மாமல்லபுரம். பல்வேறு இடங்களுக்கு கல்வி சுற்றுலா செல்வது ஏனென்றால் இடமாற்றம் மனமாற்றம் என்ற பழமொழிக்கிணங்க கல்வி சுற்றுலா செல்லுகின்ற பொழுது நேரடியாக காட்சிகளை காண்கின்ற பொழுது உள்ள மகிழ்வும் அதன் மூலமாக காண கிடைக்காத அரிய காட்சிகளும் நமக்கு கிடைக்க பெற்று நமது கல்வி பணிக்கு சிறப்புற அமைகிறது. இந்த நாம் சென்று பார்க்கக்கூடிய இடங்கள் வாயிலாக இந்த பாடத்தின் நுழையின் முன்பாக கலைகளும் இலக்கியம் என்ற தலைப்பிலே நம் நாட்டில் ஒரு நாடு சிறந்த நாடு என்பதற்கு அந்த நாட்டு மக்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றதோ அது குறித்துத்தான் அந்த நாட்டினுடைய கலாச்சார பண்பாட்டை கொண்டு அந்த நாட்டினுடைய கலைகளும் இலக்கியமும் அந்த நாட்டின் சிறப்பை கூறுகின்றன. அதன் பொருட்டு இந்த பாடப்பகுதியில் வருகிறதல்லவா மனம் கவரும் மாமல்லபுரம். அங்கே இருக்கக்கூடிய 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுப்ப பெற்று சிற்பங்கள் குன்றுகளையெல்லாம் செதுக்கி சிலைகளாகவும் கலைகளாகவும் ஆக்கிய அந்த பல்லவர் கால பேரரசில் நடைபெற்ற அந்த கலைகளும் இலக்கியமாக இருக்கக்கூடிய சிற்பக்கூடத்தை மாமல்லபுரம் என்ற சிற்பக்கூடத்தை உலக யுனெஸ்கோ நிறுவனம் 1984 உலக பாரம்பரிய களஞ்சியம் என்ற வரிசைப்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நம் பாடப்பகுதியிலே 6ஆம் வகுப்பு படிக்கின்ற ஏதோ ஒரு மாணவி எங்கோ ஒரு ஆசிரியர் மாமல்லபுர காட்சிகளை பெற்று பாடம் நடத்தி கொண்டு அங்கே போகலாம் என்று கருதி சொல்லியிருக்கின்றார் வகுப்பிலே. அதில் அங்கே கயல் என்ற மாணவி மிக கூர்மையாகவும் ஆர்வத்தோடும் அந்த பாடத்தை கவனித்து கொண்டே இருந்தாள். அதன் விளைவு என்னாயிற்று என்றால் இரவு தூங்குகின்ற பொழுது மாமல்லபுர காட்சிகளே அவள் கண்முன் காண கிடைக்காத காட்சிகளாக அவைகள் கிடைத்தன. அவள் அந்த 6ஆம் வகுப்பு மாணவியாகிய கயல் மாமல்லபுர காட்சிகளாக கண்டது என்னவென்று நாம் இப்பொழுது பார்ப்போமா? கடற்கரை ஓரமாக அந்த கயல் நின்று கொண்டு இருந்தால் கனவிலே அங்கே மாமல்லபுரத்தினுடைய அந்த பஞ்சபாண்டவர் ரதத்திற்கு அருகாண்மையிலே நின்று கொண்டு அந்த கயல் என்ற மாணவி பார்த்து கொண்டே இருந்தால் பார்த்து கொண்டே இருக்கையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரதங்களை பார்க்கின்ற பொழுது இவைகள் கோயிலா அல்லது ரதங்களா என்னவென்றே தெரியவில்லையே என்று திகைத்து கொண்டிருந்தால் அவ்வாறு திகைத்து கொண்டிருக்கின்றையில் நாம் யாரிடம் போய் கேட்பது, இதை யாரிடம் போய் கேட்டு இதை அறிந்து கொள்வது என்று திகைத்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தால் சற்றே தூரத்திலே ஒரு வாட்டசாட்டமான உயரமான குதிரையில் ஒருவர் அமர்ந்து ராஜகம்பீரமாக வந்து கொண்டிருந்தவர் யாரென்று அருகாண்மையில் பார்க்கின்ற பொழுது இவர் யாரோ ஒரு இளவரசரை போன்று இருக்கின்றதே, ஐயா நீங்கள் யார் என்று வினவுகிறாள். வினவுகின்ற பொழுது அந்த குதிரையிலே இருந்து இறங்கிய அந்த வீரம் மிக்க ஒரு ஆசானுபாகுவான உருவம் கீழே இறங்கி, நான் தான் நரசிம்மவர்மன், நான் மல்யுத்தத்தில் சிறந்தவன், ஆகவே என்னை மாமல்லன் என அழைப்பார்கள் என்று சொல்லுகிறார். இதே இருக்கிறதே இந்த கோயில்களா ரதங்களா என்று கேட்டால், இல்லம்மா ஒரே கல்லால் செதுக்கி வடிக்கப்பட்ட ரதங்களம்மா, இதை பஞ்சபாண்டவர் ரதம் என்று சொல்லுவோம் என்றார். பஞ்சபாண்டவர் ரதமா என்று கேட்கின்ற பொழுது, ஆம்
மகாபாரதத்திலே 5 அண்ணன் தம்பிகளுக்கு பஞ்சபாண்டவர் என்று பொருள். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இவர்களுடைய மனைவி திரௌபதி என்னும் பாஞ்சாலி. இந்த 5 ரதங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. பஞ்சபாண்டவர் தர்மரதம், பீமரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம், திரௌபதி ரதம். இப்படி ரதங்கள் 5 ரதங்கள் இங்கே வடிக்கப்பட்டிருக்கின்றன என்று நரசிம்மவர்மன் சொல்லுகின்றான். நீங்கள் யாரையா என்று கேட்டபொழுது நரசிம்மவர்மன், என்னுடைய தந்தையின் பெயர் மகேந்திரவர்மன். இந்த மாமல்லபுரம் என்று சொல்வதற்கு காரணமாக இருந்தவன் நான் தான் என்று. நீங்களா இந்த கடற்கரை ஓரத்தில் இப்படிப்பட்ட சிற்பக்கலை கூடத்தை நிறுவுவதற்கு உங்களுக்கு எது தூண்டியது என்று கேட்டாள். எது தூண்டியது என்று கேட்டவுடன் அந்த நரசிம்மவர்மன் சொன்னான், நான் சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது கடற்கரையில் என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவனோடு நான் இந்த கடற்கரையிலே ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தேன். அப்படி ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கையில் ஒரு குன்றுக்கு அருகாண்மையில் நின்று ஒரு நிழலை பார்த்தேன். அந்த குன்றின் நிழல் யானை வடிவமாக இருந்தது. யானை வடிவமாக நின்ற அந்த ஒற்றைக்கல் அந்த குன்றை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்ற யானையின் உருவம் இந்த குன்றிலே தெரிகின்றதே என்று ஆச்சரியப்பட்டேன். உடனே என் தந்தையிடம், அப்பா, இந்த குன்றின் வடிவம் யானையின் வடிவமாக இருக்கிறதே தந்தையே என்று நான் என்னுடைய தந்தையிடம் கேட்டேன். ஆம், இந்த குன்று யானையின் உருவத்தை அல்லவா காண்பிக்கின்றது என்று என் தந்தை ஆச்சரியமாகப்பட்டார். அந்த யானை குன்றின் மறுபக்கம் ஒரு மிகப்பெரிய குன்று. திரும்பி பார்த்தேன், அது கோயில் போன்று தெரிந்தது. இதை பார்த்தவுடனே என் தந்தை இந்த கடற்கரையிலே இருக்கின்ற அத்தனை குன்றுகளையும் சிற்பிகளின் உதவி கொண்டு உளி கொண்டு அதை செதுக்கி இந்த கடற்கரை ஓரமாக இருக்கின்ற இந்த குன்றுகளை சிற்ப கலைகூடமாக மாற்றுகிறேன் என்று என் தந்தை சொன்னார். நான் கேட்ட அந்த முதல் கேள்விதான் இந்த சிற்பக்கலை கூடமாக மாறுவதற்கு காரணமாக இருந்தது மகளே என்று கயலை பார்த்து சொல்லுவதாக அது அமைந்திருக்கின்றது. இந்த நரசிம்மவர்மனுடைய காலம் 630 to 668. அந்த மாமல்லபுரம் என்ற பெயர் வருவதற்கு காரணமாக இருந்த ராஜன் முதலாம் நரசிம்மவர்மன் என்பது குறிப்பிடத்தக்கது. உன்னுடைய பெயர் என்ன சிறுமியே என்று நரசிம்மவர்மன் கேட்டான். என்னுடைய பெயரா? என்னுடைய பெயர் கயல். கயலா? அப்படி என்றால் என்று கேட்கின்ற பொழுது மா என்ற முதல் தலைப்பெழுத்து மங்கை என்ற என்னுடைய தாயின் பெயரை குறிப்பதாகும். தீ என்ற எழுத்து திருநாவுக்கரசு என்னும் என்னுடைய தந்தையினுடைய பெயரை குறிப்பதாகும். என்னுடைய தாயின் பெயரை முதன்மைப்படுத்தி இரண்டாவதாக தந்தையின் பெயரை தலைப்பெழுத்துக்களாக கயல் என்று நான் அழைக்கும்படி என்னுடைய பெயரை வைத்திருக்கிறேன் என்று அந்த குழந்தை சொன்னாள். பஞ்சபாண்டவர் ரதம். இந்த பஞ்சபாண்டவர் ரதம் என்பது ஆங்காங்கே இருக்கக்கூடிய குன்றுகளை தேர்களாக செதுக்கிய காட்சி அங்கே காணப்படுகிறது. தருமரதம், பீமரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம், திரௌபதி ரதம் என அழைக்கப்படுகிறது. இந்த மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் மொத்தம் 9 ஆகும். அந்த 9 என்னவென்றால் அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோயில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இந்த மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இந்த இடங்களை ஒவ்வொன்றாக விளங்க பார்ப்போமா? குழந்தைகளே, நன்றாக கேளுங்கள். மிகப்பெரிய மலை குன்றை புடைப்பு சிற்பங்களாக செதுக்கி மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களில் முதன்மையானது அர்ஜுனன் தபசு, அர்ஜுனன் தவம் என்றும் சொல்லலாம். அதாவது இந்த சிற்பம்
அர்ஜுனன் தவம் என்பது புடைப்பு சிற்பமாக பெரிய குன்றிலே மனிதர்கள், விலங்குகள், பூதகணங்கள், இந்திரலோகத்தில் இருக்கும் அரம்பரையருடைய புடைப்பு சிற்பங்களாக பல்வேறுபட்ட 150க்கும் மேற்பட்ட சிலைகள் புடைப்பு சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே அந்த புடைப்பு சிற்பத்தில் அர்ஜுனனுடைய தவசு என்று சொல்லக்கூடிய அந்த புடைப்பு சிற்பமானது கைகளை உயர்த்தி வணங்கி உடல் மெலிந்த நிலையில் காணப்படுகின்ற அர்ஜுனுடைய தவம் செய்கின்ற காட்சி அங்கே காணப்படுகிறது. அதற்கு அருகாண்மையிலே இறைவன் சிவபெருமான் சூலாயுதபாணியாக நின்று பூதகணங்களோடு தவம் செய்கின்ற அர்ஜுனனுக்கு வரம் வழங்குகின்ற காட்சியும் அதிலே முதன்மைப்படுத்தப்படுகிறது. இன்னொரு விதமாக அதே கையை உயர்த்தி வானத்தை நோக்கி ஒற்றை காலில் தவம் செய்கின்ற காட்சியை அர்ஜுனன் தவம் என்றும் பகீரதன் தவம் என்றும் இரு காட்சிகளாக ஒரே காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 2 புடைப்பு சிற்ப மலைகளுக்கு இடையில் ஆகாய கங்கை ஓடி இடையிலே மையப்படுத்தி அந்த ஆகாய கங்கை நடு மத்தியிலே ஓடுகின்ற காட்சியும் புடைப்பு சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே அர்ஜுனன் தவம் என்பதை பற்றி பார்ப்போம். பஞ்சபாண்டவர்களில் தருமனுக்கு அடுத்தவனாக 3வது தம்பியாக இருப்பவர் அர்ஜுனன். இந்த அர்ஜுனன் வில்வித்தையிலே மிகச்சிறந்த வீரன். அவனுக்கு மகாரதன் என்று ஒரு பெயர் உண்டு. ஒரே சமயத்தில் 16,000 பேரை எதிர்த்து தோற்றோடச் செய்யக்கூடிய வில்வித்தையில் மிகப்பெரிய கெட்டிக்காரன். அவனுக்கு காண்டீபன் என்று ஒரு பெயருண்டு. அப்பேற்பட்ட மாவீரன் தவம் செய்ய காரணம் என்ன? மகாபாரத யுத்தத்திலே குருஷேத்திர போர் 18 நாள், இவர்கள் 13 ஆண்டுகள் வனவாசமாக இருந்தார்கள். இந்த வனவாச நேரத்தில் 13 ஆண்டுகளும் துரியோதனாதியர்கள் அவர்களுடைய படைகளை பக்கபலமாக மிகச்சிறந்த அளவில் படைபலத்தை பெருக்கிவிட்டார்கள். இது குறித்து குருஷேத்திர போரில் இந்த ஐவர்களாக இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்கள் இவர்களை வெல்ல வேண்டுமென்றால் 13 ஆண்டுகள் தங்களை பலப்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை எதிர்த்து நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பாசுபதாஸ்திரம் என்ற ஒரு அஸ்திரத்தை வாங்க வேண்டும். அப்படிப்பட்ட அஸ்திரத்தை வாங்கினால் ஒழிய நாம் அவர்களை வெல்வது கடினம் என்று வியாசர், அவர் வேதவியாசரும் தர்மர் போன்ற பெரும் சிந்தனையாளர்கள் கூறுகிறார்கள். இது குறித்து சிவபெருமான் கைலாசமலை சென்று அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி ஒற்றைக்காலில் நின்று தவம் புரிகிறான். அப்படி தவம் புரிகின்ற வேளையில் துரியோதனன் மிகச்சிறந்த தவத்தை ஏற்றி பாசுபதாஸ்திரம் பெற்றுவிட்டால் நம்மை அர்ஜுனன் பஞ்சபாண்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்மை வென்று விடுவார்கள். இதை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்று கருதி துரியோதனன் முகாசுரன் என்ற ஒரு அசுரனை ஏவி அந்த அர்ஜுனுடைய தவத்தை கலைத்து விட வேண்டும் என்று துரியோதனாதியர்கள் விரும்புகிறார்கள். இது குறித்து அதாவது பன்றி வடிவிலே சென்று தவத்தை கலைப்பதற்காக அர்ஜுனனை இடிக்க இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானும் உமையாம்பிகையும் நான் சென்று எப்படியாவது அர்ஜுனனுக்கு உதவ வேண்டும் என்று கருதி சிவபெருமான் வேடனாக அவதரித்து அந்த அர்ஜுனன் தன்னிடம் பன்றி இடித்ததை கண்டதும் ஒரு அம்பை தொடுத்து எய்கிறான். அதே வேளையில் சிவபெருமானும் எய்கிறார். 2 அம்புகளில் அந்த பன்றியை தாக்குகின்றன. அப்ப அம்பெய்து வீழ்ந்த பன்றியை யார் கொண்டாடுவது என்பதிலே தகராறு வருகிறது. அப்ப சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் மகா யுத்தம் நடக்கிறது.
வில்லாலும் அடியாலும் கட்டி புரண்டு சண்டையிடுகிறார்கள். உடனே அர்ஜுனன் மீண்டும் சிவபெருமானின் சிலை மாதிரி மண்ணை பிடித்து அதிலே மாலையிட்டு தொழுகிறான். அந்த மாலை போடுகின்ற பொழுது அந்த மாலை நேராக சண்டை போடுகின்ற சிவபெருமானின் கழுத்திலே இருக்கின்றது. ஆஹா, நம்மோடு சண்டையிட்டவர் சிவபெருமான் அல்லவா என்று கருதி சிவபெருமான் உடனே அர்ஜுனனை ஆறத் தழுவி, உன்னோடு நான் சண்டையிட்ட காட்சியில் நீ எவ்வளவு பெரிய வீரன் என்று அர்ஜுனை பாராட்டி, நீ எவ்வளவு தவ வலிமை மிக்கவனாக இருக்கிறாய் என்று பாராட்டி அர்ஜுனனுக்கு அந்த பாசுபதாஸ்திரம் என்ற அஸ்திரத்தை சிவபெருமான் வழங்குவதாக சொல்லப்படுகிறது. அந்த காட்சியைத்தான் பூதகணங்கள் அருகில் இருக்க சூலாயுதபாணியாக சிவபெருமான் வரம் தருகின்ற காட்சியை அந்த புடைப்பு சிற்பத்திலே அர்ஜுனன் தவம் என்று அதிலே செதுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக கடற்கரை கோயில். கடற்கரை கோயில் கற்றடி என்று சொல்லப்படும். கடற்கரை ஓரமாக மிகச்சிறந்த அடிவில் கற்களால் அடுக்கப்பட்டு மிகச் சிறப்பாக அந்த கற்றளியை எழுப்பியிருக்கின்றார்கள். அந்த கற்றளியாகிய கடற்கரை கோயிலில் இருப்பது சைவ வைணவத்தை போற்றுகின்ற வகையில் சிவபெருமானுடைய சிலையையும் சிவனின் சிலையும் வைணவத்தின் சிலையும் ஒருங்கே பெற்ற சிலைகளாக அந்த கடற்கரை கோயிலிலே செதுக்கப்பட்டிருக்கின்றது. அதை வடித்தவர் அதாவது ராஜசிம்மன் என்ற பல்லவ ராஜனாவான். ராஜசிம்மனே அந்த கடற்கரை கோயிலை எழுப்பியவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பஞ்சபாண்டவர் ரதத்தை பற்றி ஏற்கனவே நான் சொல்லுகின்ற பொழுதே நான் இருமுறை சொல்லியிருக்கிறேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அடுத்ததாக ஒற்றைக்கல் யானை. ஒரே கல்லில் அந்த யானையை செதுக்கணும் என்று நரசிம்மவர்மர் மகேந்திரவர்மனை பற்றி கனவில் சொல்வதை கயலுக்கு சொல்லுவார்கள் அல்லவா, அந்த ஒற்றைக்கல் யானை ஒரே குன்றிலே ஒற்றைக்கல் யானையை செதுக்கி இருக்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு அந்த படைப்பை நீங்கள் மாமல்லபுரத்தில் காணலாம். குகை கோயில். குகை கோயிலாக அதாவது பாறையை குடைந்து குடைந்து செய்து உள்ளே வைக்கப்படுகின்ற அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சிலைகளை, அதாவது குகையாக பாறையை செதுக்கி உள்ளீடாக செதுக்கி செய்யக்கூடிய கோயிலை குகை கோயில் என்று சொல்வார்கள். அந்த குகை கோயிலாக அங்கே காணப்படுவது வராக மண்டபம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு புலிக்குகை என்று ஒன்று இருக்கின்றது. அது மாமல்லபுரத்திலிருந்து 5 கிலோமீட்டருக்கு பக்கத்திலே சாலுவன் குப்பம் என்ற இடத்திலே புலிக்குகையை நீங்கள் காணலாம். அதுக்கு அடுத்ததாக திருக்கடல் மல்லை. திருக்கடல் மல்லை என்பது பல்லவ மன்னர்களால் அன்றைக்கு, அதாவது அந்த கோயில் திருக்கடல் மல்லை என்பது மாமல்லபுரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய, அதாவது பாராங்குசன் என்ற விஜயநகர பேரரச மன்னன் 700 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு 63வது திவ்ய தேசமா என்று சொல்லப்படுகின்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக திருக்கடல் மல்லை என்று சொல்லப்படுகின்றது. அந்த திருக்கடல் மல்லை பாராங்குசன் என்ற விஜயநகர பேரரசன் வாயிலாக 700 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த திருக்கடல் மல்லை தான் ஆழ்வார்களில் சிறந்த முதல் ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்ற பூதத்தாழ்வார் எழுந்தருளி இருக்கின்ற அந்த அவதார ஸ்தலமும் அந்த திருக்கடல் மல்லை என்பதை அறிய வேண்டும். திருக்கடல் மல்லையில் இருக்கக்கூடிய சிறந்த அந்த வைணவ திருத்தலத்தில் மூலவராக ஸ்தல சயன பெருமாளும் அந்த கோயிலின் தாயார் அதாவது திருக்கடல் மல்லை 108 திவ்ய தேசங்களில் வைணவ திருத்தலங்களில் 63வது இடமாகும். அந்த 63வது இடமாக இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தின் மூலவர் ஸ்தல சயன பெருமாள், தாயார் ஸ்ரீ நிலமங்கை நாயகி ஆவார். அப்பேற்பட்ட அந்த திருக்கடல் மல்லையில்தான் ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்ற பூதத்தாழ்வார் அங்கே அவதரித்த தலமாகும். அந்த அவதரித்த அந்த பூதத்தாழ்வார் மங்களாசாசனம் பெற்ற தலமாகும். பூதத்தாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் பெற்ற திருத்தலம்தான் அந்த திருக்கடல் மல்லை. அப்பேற்பட்ட அந்த இடத்தை நாம் அற்புதமாக அங்கே காணலாம். அந்த திருக்கடல் மல்லையில் பூதத்தாழ்வார் மங்களாசாசனமாக அந்த பகவானை நோக்கி பாடிய பாடல் என்னவென்று தெரியுமா மாணவர்களே? அன்பே தகலியாய்
ஆர்வமே நெய்யாக அன்பேதகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகி சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் இன்புருகி சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் என்று பூதத்தாழ்வார் அந்த ஸ்தல சயன பெருமாளை நோக்கி பாடுகின்றார். அப்படிப்பட்ட அந்த திருக்கடல் மலையையும் அங்கே காணலாம். கண்ணனின் வெண்ணெய் பந்து என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பாறை உருண்டை வடிவில் கண்ணன் பிடித்த வெண்ணெய் போன்று மிகப்பெரிய ஒரு கல் உருண்டை ஒன்று நிற்கின்றது. அதை கண்ணனின் வெண்ணெய் பந்து என்று சொல்லுகின்றார்கள். அதை ஒரு காலத்திலே யானையை கொண்டு கூட தள்ளி பார்த்தார்களாம், தள்ள முடியவில்லையாம். அப்படிப்பட்ட ஒரு தனியாக பாறையின் மீது உருண்டை வடிவில் நிற்கின்ற அந்த பாறை குன்றை கண்ணனின் வெண்ணெய் பந்து என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு அடுகாண்மையிலேயே கலங்கரை விளக்கத்தை காணலாம். அந்த கலங்கரை விளக்கம் நெடுந்தூரம் சென்றிருக்கின்ற கப்பல்களும் படகுகளும் அங்கே தன்னந்தனியாக மத்திய ஆழப்பகுதியில் நெடுந்தூரம் சென்று விட்டால் அந்த கலங்கரை விளக்கத்தை கண்டு கரையேறி விடலாம். அப்படிப்பட்ட ஒரு கலங்கரை விளக்கத்தையும் நீங்கள் அருகே சென்று காணலாம். பகீரதன் தவம் என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். ஆகாய கங்கை என்று சொல்லுகின்ற கங்கை ஆறு நமது பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் பகீரதன் என்ற அரசன். அயோத்தியில் ராமர் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, ராம லக்குமணர்கள் அவர்களுடைய முப்பாட்டனார்கள் ஆவார்கள். பகீரதன் என்ன தவம் செய்தான் என்றால், தன்னுடைய முன்னோர்களுடைய ஆன்மா மூதாதையர்கள் அவங்களுடைய எப்படியாவது சாப விமோசனம் பெற வேண்டி கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தால் அவர்கள் சாப விமோசனம் பெற்று புண்ணிய கதி அடைவார்கள் என்பதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான் பகீரதன். அந்த பகீரதனுடைய தவக்காட்சியையும் நீங்கள் பகவத் காட்சியும் அர்ஜுனன் தவசு என்று சொல்லுகின்ற ரெண்டுமே அந்த இடத்தில் ஒரே காட்சியாக வடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகீரதன் இஸ்வாகு குலத்தைச் சேர்ந்த சூரிய குலத்தைச் சேர்ந்த அயோத்தி மன்னனுடைய மூதாதையர்கள் என்று சொல்லப்படுகிறது. திலீபனின் மகன் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மிகப்பெரிய விடாமுயற்சியை செய்து சாதனை செய்பவர்களுக்கு பகீரத பிரயத்தனம் என்று சொல்வார்கள். அதாவது மிகச்சிறந்த முயற்சியை தளராத நம்பிக்கையோடு செய்யக்கூடிய சாதனை யார் செய்கிறார்களோ அவர்களை சொல்லுகின்ற பொழுது பகீரத பிரயத்தனம் என்று சொல்வார்கள். ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து அவர் இந்த பூமியிலே இந்திய மண்ணிலே அவர் ஓட விடுவதற்கு காரணம் என்று புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லப்படுகின்றது. அந்த கங்கைக்கு இன்னொரு பெயர் உண்டு, பகீரதி என்ற ஒரு பெயரும் அந்த கங்கைக்கு பகீரதனுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. கடற்கரை கோயிலை பற்றி நாம் சொன்னோம். ராஜசிம்மனுடைய காலத்திலே அவை வடிவமைக்கப்பட்டு இன்றும், அதாவது கிட்டத்தட்ட இன்னும் எத்தனையோ தலைமுறைகளுக்கு எத்தனையோ யுகங்களுக்கு அழியா வண்ணமாக இருக்கக்கூடிய அளவிலே எழுப்பி இருக்கின்றார்கள். பஞ்சவாண்ட ரதத்தை பற்றி சொன்னோம், ஒற்றைக்கல் யானையை பற்றி கூறியிருக்கிறோம், குகை கோயில் வராக மண்டபத்தை காட்டியிருக்கிறோம், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், 4 தலைமுறைகளாக இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது. மகேந்திரவர்மனுடைய காலம் 571 630, நரசிம்மவர்மன் 630 668 கிபி, மகேந்திரவர்மன் 668 670, பரமேஸ்வரவர்மன் காலத்திலும் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளாக அந்த மாமல்லபுர சிற்பக்கலைக்கூடத்தை வடிப்பதற்கு அவர்கள் காலம் எடுத்திருக்கின்றார்கள். இவை கயலுக்கு 4 தலைமுறைகளாக நாங்கள் கட்டினோம் என்பதை கயலுக்கு கனவில் நரசிம்மவர்மன் சொல்வதாக இதை சொல்லப்பட்டிருக்கின்றது. புடைப்பு சிற்பங்கள் என்பது கலை, அதாவது பாறையின் மீது சிலைகளை
புடைப்பாக நிற்பது போல் எழுப்பி செதுக்குவதுக்கு பேர் தான் புடைப்பு சிற்பங்கள். சிற்பக்கலையில் வடிவமைப்புகள் நிறைய இருக்குது. குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள் என்று சிற்பக்கலை வடிவமைப்புகள்ங்கிறது. இப்போ கழுகுமலைக்கு பக்கத்தில் குடைவரை கோயில் ஒன்று உண்டு. அதாவது பாறையை குடைந்து ஒற்றைக்கல் அதாவது கோயிலாக ஒரே பாறையிலே செதுக்கி வெட்டுவான் கோயில் என்று சொல்வார்கள். அதையும் குடைவரை கோயில்கள் நிறைய கோயில்களை பல்லவர் காலம் தொட்டு பாண்டிய மன்னர்கள் தொட்டு நிறைய குடைவரை கோயில்கள் தமிழ்நாட்டிலே காணப்படுகிறது. ஒற்றைக்கல் கோயில்களும் காணப்படுகின்றன. கட்டுமான கோயில்கள் அதாவது மரம், செங்கல், சுண்ணாம்பு எதுவுமே இல்லாமல் வெறும் கற்களை மட்டுமே கொண்டு கட்டக்கூடிய கோயில்கள் கட்டுமான கோயில்கள். இப்படி சிற்பக்கலை குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள் என்று 4 வகைப்படும் என்பதை 6ஆம் வகுப்பு மாணவர்களாகிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மதிப்பீடாக என்ன உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், மாமல்லபுரம் என்ற பெயர் வர காரணம் என்ன? இந்த மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் எத்தனை? அவற்றில் உங்களுக்கு நன்றாக தெரிந்தவற்றை நீங்கள் திரும்ப கூற வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டு, இத்தோடு இந்த பாடத்தை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.